வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்ணாமலை வெர்சஸ் பிஜேபி அப்படி தான் மாறியிருக்கு களம். இப்போ பிஜேபியில் இருந்த ஒரு ஆள் பிஜேபியுடைய மாநில தலைவராக தமிழ்நாட்டில் ஒரு 3 ஆண்டுகள் மிக சிறப்பாக செயல்பட்டு பிஜேபிக்காரங்களுடைய அதாவது பாஜகக்காரங்களுடைய ஒரு தங்க மகனாக மாறியவர் தான் அண்ணாமலை. இப்போ பார்த்தீங்கன்னா களம் எப்படி இருக்குது அப்படின்னா, மொத்த பாஜகக்காரங்களும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்க. அதாவது பாஜகவிலேருந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அவர் தொடங்கி அந்த புது இயக்கத்தில் சேர்ந்துட்டா கூட மற்ற பாஜகக்காரங்க இப்போ தற்போது பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த வட இந்தியாவில் இருக்கிற மோடி ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி களத்தை மாற்றிருக்கிறாரு. இதில் வந்து அண்ணாமலையோட ஸ்மார்ட் மூவ்னு சொல்கிறதா இல்லை இது தன்னிச்சையாக நடைபெற்றதான்னு தெரில. பட் அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா முதல்ல அவர் அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சியுடைய தன்னுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து தனியாக இயக்கம் தொடங்க போகிறேன்னு சொல்லும்போது இங்கே அவருக்கு எதிராக பெரிய லெவலில் எழுந்த குரல் என்ன அப்படின்னா, அவருடைய இயக்கத்துக்கு எதிராக அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பிஜேபி பண்ணுற வேலைகள் தான் இதெல்லாம். ஸோ அவங்களால டைரெக்டாக வர முடியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி தொடங்க வச்சு அது மூலியமாக வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகணும்னு சொல்லி தான் அண்ணாமலை இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே அமித்ஷா மோடியோடைய பிளான் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை அறிவிக்க போகிறான்னு சொன்னதுலேருந்து ஒரு நெரட்டிவாக இங்கே டிஎம்கே அப்புறம் டிவிக்கே எல்லாருமே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த அந்த கட்சி மேலே ஒரு பயம் வந்துடும். எப்படி நாம் தமிழருக்கு எதிராக ஒன்று செட் பண்ணாங்க. நாம் தமிழர் வந்து டிஎம்கேட்ட தான் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி டிவிக்கு நாம் தமிழருக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அவங்கள காலி பண்ணி விட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலையை வந்து பிஜேபி பி டீம்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டா இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்த எலெக்ஷனில் அண்ணாமலையும் காலி பண்ணி விட்டுறான்னு சொல்கிறது தான் டிவிக்கு போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். டிஎம்கேவும் அதை சேர்ந்து பண்ணினாங்க. பட் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ரொம்ப சூப்பராக அதை வந்து ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் விரிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அது எதுக்காக அப்படின்னா கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தை வந்து பாலியல் தொல்லைக்கு உட்பட்டு இறந்து போயிடுச்சு, கொலை பண்ணிட்டாங்க. அது யார் பண்ணதுன்னு பார்த்தா வட இந்தியா சேர்ந்த ஒரு இளைஞர் அப்படிங்கிற மாதிரி செய்தி. அவருடைய வீடியோக்களும் அப்புறம் வந்துச்சு, காவல்துறை கைது பண்ணதெல்லாம். இது சம்மந்தமாக தான் ரொம்ப கோபமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதில் அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் கொடுத்த அறிக்கையை அப்படியே படிச்சிடுறேன். அது நான் சைட்லேயும் வேணால் போடுறேன் பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கார். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களில் வடமாநிலங்களை சேர்ந்தவர்கள் தொடர்பு இருப்பதாக நமக்கு நிறையா தெரிய வருது. ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஜூன் மாதமும் பார்த்தீங்கன்னா மாநில இளைஞராக தான் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதமும் தாம்பரத்துக்கிட்ட இளம்பெண்ணுக்கிட்ட ஒரு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு வழக்கில் ஒருத்தர் கைது பண்ணுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வடமாநில இளைஞராக இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை வாயலில் அதிகாலையில் வீட்டுக்கு வெளியில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டல் செஞ்ச வழக்கில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வடமாநில இளைஞர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த வடமாநில அந்த நார்த் இந்தியன்ஸு இங்கே வந்து நிறைய வேலை தேடி வர்றாங்கல்ல, இவங்களை வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் காவல்துறை வந்து கண்காணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க யாருக்கிட்ட வேலை பார்க்குறாங்களோ அந்த ஓனர் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க எங்கே தங்கியிருக்காங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்க வச்சுருக்கணும். காவல்துறை எப்போ கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கணும். இது எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கா நடைமுறையில் எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்களை ஈடுபடுறாங்க. நமக்கு கைது பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் முழுமையாக அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. காவல்துறைக்கும் அதை தான் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய டேட்டா அவங்க உள்ளே என்ட்ராகும் போதே எடுத்து வச்சுங்க. யார் என்னங்கிற டீட்டெயில் தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனைனா ஈஸியாக விசாரிக்கிறதுக்கும் கைது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. இதுதான் அவர் கொடுத்த அந்த பதிவு. இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு தான் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு போயிட்டாங்க. குறிப்பாக அந்த மோடிஜி ஆதரவாளர்களும் அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகக்காரங்களாம் எப்படி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெலாம் வட இந்தியர்கள் தான் காரணம்னு சொல்கிறாருன்னு சொல்லி இங்கே இருக்கிற பாஜகக்காரங்க ஒரு நெரேட்டிவ் நேற்று ஈவினிங் இந்த ட்வீட்டுக்கு பிறகு செட் பண்ண ஆரம்பித்தோன்னே இது முழுக்க அப்படியே பரவி போய் டெல்லி அந்த பக்கம்லாம் பரவ ஆரம்பிச்சிடுச்சு, மும்பை இந்த மாதிரின்னு. ஸோ இப்படி பரவ ஆரம்பிச்சோன்னா அங்கே உள்ளவங்க நாங்கள் அண்ணாமலை இப்படி எழுதுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அண்ணாமலை வந்து ஒரு திராவிட அரசியலை முன்னெடுக்கிறாரு, இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா அண்ணாமலையை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம், எங்களோட கண்டனங்களை தெரிவிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே
கடுமையாக அண்ணாமலைக்கு எதிராக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த அண்ணாமலை பிஜேபியோட பி டீம்னு சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் இது ஒரு பெரிய ஷாக்கிங். ஏன்னா இவர் வந்து பிஜேபியோட ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் என்னடா பிஜேபிக்காரங்களே இவரை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அண்ணாமலை குரூப் அண்ணாமலை ஃபேன்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்கள்ட்ட வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தானே இவ்வளோ நாள் பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது என்ன புதுசாக ஒருத்தர் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அது பிஜேபிக்குள்ளே இருந்துட்டு வெளியில் உடச்சிட்டு வந்து ஒருத்தர் அரசியல் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் திருத்துன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா என்ன நடக்குறா இது தமிழ்நாட்டில் அப்படின்னு. ஸோ இதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை மேலே இதில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜாக தப்பு இருக்கா? அவர் என்ன தப்பாக கேட்டார்? தமிழ்நாட்டில் கடந்த 1 மாதங்களாக டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து குற்றங்கள் குறையும்னு பார்த்தா ஒன்றும் குறையலை. பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் தொல்லை, அப்புறம் குழந்தைகள் இதில் பாதிக்கப்படுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் விசாரணை பண்ணி நம்ம முழுமையாக அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி சில வட இந்திய இளைஞர்கள் மாற்றுறது ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நிறையா பேர் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றாங்க. அங்கேருந்து அவங்களுடைய டேட்டாக்கள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அந்த டேட்டாலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அவர் வந்து ட்வீட்டில் போட்டிருக்கிறாரே தவிர மொத்தமாக வட இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இங்கே குற்றங்களில் ஈடுபடுறாங்கலாம் அவர் எதுவும் மென்ஷன் பண்ணல. இன்னும் வட இந்தியர்களே அந்த மாதிரியும் சித்தரிக்கலை. இப்போ ஒரு சென்னைக்காரன் போய் மதுரையில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னா சென்னை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து மதுரையில் இப்படி குற்றத்தில் ஈடுபட்டுட்டாருன்னு சொல்லி செய்தி சேனல்களில் அது வந்து டிவியில் வந்து ஒரு நியூஸாக வரும். அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் போய் இப்போ வந்து கும்பகோணத்தில் ஒருத்தர் குத்திட்டார் அப்படின்னா தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் அப்படின்னு செய்தி வரும். அதுக்காக உடனே தஞ்சாவூர்காரங்களாம் ஐயோ எங்கள் ஊரே தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு நான் கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு எந்த பகுதியிலேருந்து வந்து ஒரு பிரச்சனை நடக்குதோ அந்த பகுதியை மென்ஷன் பண்ணி அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர், அந்த பகுதியை சேர்ந்த பெண்மணி, அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர், இப்படி தான் செய்தி போடுவாங்க. அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வட இந்தியானா அவர் சொல்கிறது இல்லைனா அவர் பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த மும்பை, இந்த மாதிரி மொத்தமாக எங்கெங்கேருந்துலாம் வேலைக்கு வராங்களோ அதை வந்து மொத்தமாக சொல்லி தான் அவர் வட இந்தியர்னு சொன்னாரே தவிர இதை ஒரு பெரிய நெரட்டிவாக எடுத்துக்கிட்டு பிஜேபிக்காரங்க இன்றைக்கி அண்ணாமலைக்கு எதிராக கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து பெரிய பவர்ஃபுல்லான கட்சி. அவங்க தான் சென்ட்ரலே ஆள்றாங்க. நார்த் இந்தியாவில் அவங்க என்ன நெரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அது ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு எதிராக பேசிட்டார். குறிப்பாக பிஜேபி ஆதரவாளர் வட இந்தியர்களெல்லாம் எப்படி குற்றவாளின்னு அவர் சொல்லலாம்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் வந்தால் கூட இந்த பி டீம் அண்ணாமலை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு பேரை அவருக்கு கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து அவர் உடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு இது மூலியமாக பாசிபிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி சீன்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். மாணவர்கள் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும். ஏன் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? இத்தனை பேர் வந்து அந்த நீட் எக்ஸாமோட கேள்வித்தாளுக்கு பாதுகாப்புக்கு வந்து சிஆர்எஃப் வீரர்கள்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்படி இருந்தும் அந்த வினாத்தாள் எப்படி வந்து லீக் ஆணுச்சு? இது வந்து கண்டிப்பாக ஏற்புடையதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப பிஜேபி அட்டாக் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அண்ணாமலை. ஸோ இப்படி அவர் வந்து தெளிவாக ரொம்ப இங்கே வந்து பிஜேபி இறங்கி அடித்தா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவருடைய வேலைகளை தொடங்கிட்டார். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது வந்து அண்ணாமலை வெர்சஸ் மோடின்னு தான் போக போகுது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் மோடி ஆதரவாளர்கள்னு போய் நிற்கிது. அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர்கள் நயனா நாகேந்திரன் இன்னும் கொஞ்சம் சில பேர் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் போயிட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக அவங்களுடைய வீட்டில் சந்திச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு கொஞ்ச நாளாகவே அண்ணாமலை வெளியிடத்து போன பிறகு கொஞ்சம் பெரிய லெவலில் டேமேஜ் அவங்களுக்கு, அப்புறம் அண்ணாமலைக்கு வந்து ரஜினி ஆதரவு, இந்த மாதிரி செய்திகள்லாம் தொடர்ந்து வரும்போது அதையும் உடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு பிஜேபி என்ன பண்ணணும்னா போய் சூப்பர் ஸ்டாரை சந்தித்தோம்னா அண்ணாமலைக்கு ஆதரவு கிடையாது ரஜினி அவர்கள், பார்த்திங்களா எங்கள் கூட மீட்டிங் பண்ணுறாரு, எங்களையும் பார்க்குறாருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நியூஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் போய் சந்திச்சிருக்கதா சொல்லி அது இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி போயிட்டுருக்கு. பட் என்ன கொடுமைன்னா ரஜினி சாரை சந்திச்சுட்டு வந்து அவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு அரசியல் சந்திப்பு கிடையாது, மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு கட்சியோட மாநில தலைவர், அவர் வந்து ஒரு நடிகர், அவரை நீங்கள் அரசியல் ரீதியாக சந்திக்கலைன்னா அப்புறம் என்ன ஜெயிலர் 2 அப்டேட்டாக கேட்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் நமக்கும் தோணுது. பட் என்ன பண்ணுறது, இது எல்லாருமே அப்படி தானே, போய் சந்திச்சுட்டு வந்து இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுவாங்க, நம்மளுக்கு எட்டுப்போம். ஸோ இப்படி இன்றைக்கி அரசியல் களம் இப்படி அண்ணாமலை சூப்பர் ஸ்டார்னு சுற்றி இப்படி போயிட்டுருக்கு. மேலும் சூப்பரான அப்டேட்ஸோட நாளை வந்து சந்திக்கிறேன். நம்ம அண்ணாமலை அண்ணனுடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பேசுவோம். நன்றி.